உணர்வுகளுடன் உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் குமரன், முத்துக்குமரன், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் மடத்துப்பட்டி கிராமத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் வேளாண்மை முறையில் கரும்பு நடவு பண்ணுறோம். நம்ம நாட்டு கரும்பு இது எப்படின்னா, இந்த மாதிரி குழி போட்டுக்கிறோம். ஏற்கனவே பண்ணது தான் நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா. அவங்க தமிழ்நாடு முழுக்கும் எல்லா ஏரியாவிலையுமே, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்த முறையை நம்ம தமிழர் வேளாண்மை முறையை எல்லா பக்கமும் பரப்பணுன்ற குறிக்கோளோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோ ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அந்த முறைப்படி நான் இப்போ தமிழர் வேளாண்மை முறைப்படி நம்ம தோட்டத்தில் இப்போ கரும்பு நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அதைத்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு 30 டிகிரி சரிவாக குழி எடுத்துக்கிட்டு அதில் குப்பையும் போட்டு, குப்பை ப்ளஸ்ஸு நம்ம மண் ரெண்டும் கலந்து போட்டு ஒரு குழிக்கு நம்ம 6 கட்டை வைக்கிறோம். 6 கட்டையில், அதாவது 3 மொழி இருக்கிற மாதிரி 6 கட்டை. அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா, மண் குப்பை போட்டோம். அடியில் இப்போ மண் போடுறோம். இந்த முறையில் பண்ணும்போது நமக்கு தண்ணி செலவு அதிகமாக, நமக்கு உரச்செலவு இதெல்லாம் வராது. நல்லா கூம்பா சரிவாக போட்டோம். நம்ம தரமட்டத்துக்கு நம்ம குப்பையும் மண்ணும் போட்டாச்சு. இந்த முறையில் போட்டோம்னா நம்ம ரொம்ப வருஷத்துக்கு நம்ம கரும்பு அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறை முந்தைய நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தான், ஒரு முறை விதைக்கணும், அறுவடை பண்ணணும், மற்ற வேலை பார்க்கக்கூடாது. ஞானப்பிரகாசம் ஐயா சொன்ன மாதிரி விவசாயம் தாங்க ஒயிட் கலர் ஜாப்பு. காலரில் அழுக்கப்படாமல் வேலை பார்க்கணும், விவசாயத்தில் தான் பார்க்கணும். ஆரம்பத்தில் நம்ம விதைக்கும் போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். விதைச்சி இந்த மாதிரி கூம்பா மண் குப்பை போட்டாச்சு. இதில் எப்படின்னா, நமக்கு மழை பெஞ்சுன்னா கூட தண்ணி இதில் இறங்கி, இதில் விழுந்துச்சுன்னா அப்படி இந்த உரங்கள்லாம் இறங்கி, நம்ம குப்பை போட்டிருக்கிறதுனால குப்பையில் தண்ணி ரொம்ப காலத்துக்கு நமக்கு ஈரப்பதம் இருக்கும். இதுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சினாலுமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா கூட போதும். அடிக்கடி தண்ணி பாய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. அதனால் இந்த முறையில் நம்ம தோட்டத்தில் இப்போ கரும்பு நடவு பண்ணுறோம். நன்றி உறவுகளே.